Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாவும் இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். மைதா மாவு, சக்கரை, அப்புறமா ஒரு முட்டை இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதில 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதை ஒரு பவுல்ல சேர்த்தறலாம். அதே கப்ல 1/4 கப்புக்கும் கம்மியா ரவை எடுத்துர்க்கேன். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் கணக்குனா கப்ல போடிங்கன்னா 1/4 கப் போட்டுக்கோங்க. கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு எந்த அளவுக்கு சேர்த்தீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமா உப்பு சேர்க்க கூடாது. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நம்ம மைதா மாவு அளந்தோலையா அதே கப்ல 1/2 கப் சக்கரை எடுத்துர்க்கேன். இந்த சக்கரையை பவுடர் பண்ணிரலாம். சக்கரையை இது போல பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இதையும் அரைச்சு எடுத்துறலாம். இப்போ முட்டையும் சக்கரையும் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோலையா அதைய இந்த மாவு கூட சேர்த்தறலாம். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு. இப்போ இதை கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப வரவரன்னு இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் தண்ணியோ பாலோ ஏதோ ஒன்று ஊற்றி கலந்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன். இது கொஞ்ச நேரத்துக்கு ஊறட்டும். எடுத்தால் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, நெழுகலாக வருதா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா அந்த ரவையெல்லாம் சேர்ந்து ஊறும். அதனால் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி நம்ம அந்த ரவை இருக்குது பார்த்திங்களா, ரவை வந்து ஊறி நல்லா கெட்டி ஆயிரும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு ஒரு கத்தி எடுத்து நம்ம லைட்டாக கீறி விடணும். கீறி விட்டோம்னா அது வந்து ஒரு வெடிப்பு மாதிரி வரும் பார்த்திங்களா. அது வேகிறப்போ அந்த வெடிப்பு வந்து பிரிஞ்சு வரும்போது அந்த கேக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு டிசைன் போட்ட மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரே ஒரு இந்த இடத்துல ஒரே ஒரு கட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா மாவையுமே இது போல் எடுத்து வச்சிடலாம். அடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக போடுங்க. ஏன்னா மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெய் தெரிச்சிரும், இல்லைன்னா ஒட்டிக்கும் இல்லையா, அதனால் தனித்தனியாக போட்டு எடுங்க. அதே போல் பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா வேகும். ஏன்னா நம்ம வந்து உருண்டையாக போட்டிருக்கோம் இல்லையா, உள்ளேலாம் வேகணும் பார்த்திங்களா, அதனால் சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கலர் மாதிரி அந்த கேக் வந்து நல்லா விரிஞ்சு வரும் வெந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இனிப்பாக நமக்கு டீ கடைகளில் எல்லாம் போனால் கேரளா சைடு தான் இது அதிகமாக கிடைக்கும். நம்ம ஊர்கள்லையுமே நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனால் கேரளா சைடு போனீங்கன்னா இந்த கேக் இல்லாத டீ கடையே இருக்காது. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. உள்ள கொஞ்சம் மேலே அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஃப்டாக இருக்குமா. அந்த டீ கடையில் போய் சாப்பிட்றப்ப இது அவ்வளோ ருசியாக இருக்கும். அதை நம்ம வீட்லேயே செய்கிறப்போ நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம வீட்டிலே இது செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். அதை பொரிக்கிறப்ப மட்டும் நீங்கள் மிதமான சூட்டில் அது சிம்மில் வச்சுட்டே போகிறீங்க. அப்போ தான் இது வந்து உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, உள்ளேயெல்லாம் சரியாக வேகாது. அதனால நல்ல மிதமான தீ வச்சு வேக வைங்க. பொறுமையாக வேக வச்சு இந்த மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் டீ கடை கஜடா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.